இந்த அப்பம் பார்த்து நிறைய விட்டு செய்ய மாட்டேன். இந்த அக்கா அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பான். அதே முறையில் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கா அப்படி தான் அப்போ சுட்டு போட்டு கரண்டி ஒன்றும் இல்லை அப்படியே எடுக்கிறா. வேறு ஏன்னு சொன்னால் அவ்வளவு இந்த பதம் சரியாக செய்திருக்கிறா. எது வேணும்? பிளேண்டி தாங்க. 3 6 மகள் ஒன்று காணையில என்ன அப்படி. உறவலை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி என்ற இடத்துல நிற்கிறேன். குறிப்பாக அங்கே என்று சொன்னால் பின்னு பாருங்க அம்மாச்சி உணவகம இடத்துக்கு தான் வந்து நாங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் ஜாழ்ப்பாணத்தில் 3 இடத்துல இருக்குது. ஒன்று திருநெல்வேலியில் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தவால்பட்டி சந்தி என்று சொல்லி அந்த ரோட்டுக்கே இருக்குது. மற்ற 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதடியில் இருக்குன்னு சொல்லியிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக செயற்கை சுயடியல் ஒன்றும் இல்லாமல் உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கணும். மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஜாழ்ப்பாணத்துலேயுமே குறைவான விலையில் உணவுகளை நீங்கள் பெற்று சாப்பிட்டு கொள்ள முடியும். அப்போ இங்கே வந்து நாங்கள் இப்போ உள்ளுக்க போய் சில வகையான சாப்பாடுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். மகராஜ் வணக்கம். வணக்கம். கடந்த சும்மா நிற்கிறதான் கூப்பிட்டு நான். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சிக்கு வந்துட்டோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உணவுகள் செய்கிற இடம் இருக்குது. உள்ளுக்கு நாங்கள் போய் ஓரராக்களை கேட்டு என்ன மாதிரி உணவு வகைகள் இருக்குது, என்ன விலைகளுக்கு விற்கிறோம்னு சொல்லலாம் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா அன்னைக்காக வணக்கம். அக்கா வணக்கம். உங்கள் பேர்? உஷா. அந்த அம்மாச்சி இங்கே எவ்வளோ காலம் இருக்காக்கா இந்த இடத்துல? 5 வருஷமாச்சு. 5 வருஷமாச்சு. இங்கே என்னென்ன வகை உணவு வகைகள் இருக்குது? இங்கே வந்து எல்லாம் வந்து அந்த மூலிகை சம்பந்தமாக உணவும், மற்றது சுகாதார முறைப்படி அந்த கோதுமை மா இல்லாமல் அந்த தனியாக ஆமாம் அப்படி. விலைகள் என்ன விலைகள்? யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி தான் குறைவான விலையில் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இப்போ என்ன விலைகள் சொன்னீங்களா சில சாப்பாடு? இப்போ புட்டெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு எடுக்கிறோம். சாம்பார் சம்பல் எல்லாமே அப்படி இருக்கு. இடியப்பம் வந்து ஒன்று நார்மலாக பார்க்கல 10 ரூபா. சம்பல் சாம்பார் சொதிய அதில் இருக்கு. எங்களுக்கு என்ன வகையான ஜூஸ் இருக்குங்க? பூடப்பிள் இருக்குது, மேங்கோ, பப்பாயா, வாட்டர்மெலான், அலோவேரா, இந்த இலக்கஞ்சி இருக்குது, கூழ் இருக்குது, ஒடியல் கூழ். எல்லாமே சைவம் தான். Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. If only I could go back in time, I'd tell myself that everything will end up alright. இப்போ பாதிசன 2வது செக்ஷனுக்கு வந்துட்டோம். அம்மா வணக்கம். உங்களோட பேர்? மீனகா. இதில் என்னென்ன வகையான இது இருக்குது? இதில் பால் இருக்குது, கோப்பி இருக்குது, மல்லி கோப்பி இருக்குது, நன்னாரி இருக்குது. என்ன விலைன்னு சொல்லுவீங்களா? பால் என்ன விலை? பால் 70 ரூபா. பிளேன் அதுகளெல்லாம் 40 ரூபா. பொதுப்படவா கொடுக்குறோம். சரி சரி. இந்தியாவில் பார்த்தீங்க சொன்னால் நாவல் என்ன நாவல் டீ நாவல் கொட்டை இல்லையா அந்த அரைச்சி பவுடராக்கி டீ எவ்வளோ இது? 40 ரூபா. 40 ரூபா. இது ஒன்று போட்டு தாங்க. இதில் குடிப்பாங்க மகராஜ். என்னென்னு சொன்னால் நான் டீ குடிக்கிறேன். அதால் இப்போ மகராஜுக்கு நான் ரெண்டுமே இருக்கா நாவலில்? எது வேணும் உனக்கு? எது வேணும்? பிளேன் டீ தாங்க. வேர்க்கொம்பு, சீரகம், சின்ன சீரகம், அந்த இது இருக்கல்லோ என்ன நாவல் கொட்டை, அதை கழுவி எல்லாம் வெயிலில் காய வச்சுட்டு அதை வறுத்து திரிச்சது. ஒரு பிரச்சனை என்ன வரதுக்காண்டி தான் சொல்லி அக்கா சொல்லுவேன். அக்கா சொல்லுங்க. சுகர் பேஷண்ட் தான் அது குடிக்கிறது. நன்னாரி வந்து நாரி உழைவு முது உழைவுகளுக்கு அது நன்னாரி நல்லது. இலக்கஞ்சி வந்து எல்லா வருத்தத்துக்குமே நார்மலாகவே அது நல்லது. இந்த காளான் அதில் விட இன்னும் நல்லது. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் காளான் உண்மையிலே நல்லது. ஓகே.
அப்படி நாங்கள் அடுத்து போனால் இஞ்சால இந்த அக்கா மோதகம் இருக்காடி மோதகம் பட் அங்கே அதை காட்டு பனங்கா பண்ணியாரா அக்கா எடுக்கலாம் அவங்கள வீடியோ இதில் நாங்கள் சொல்கிறோம் உளுந்து வடை மோதகம் பனங்கா பணியாரம் கீரை வடை போடுவோம். இதில் இவ்வளோ தான் இதில் வடை உண்டு 50 ரூபா உளுந்து வடை கீரை வடையும் 50 ரூபா மோதகம் 50 பனங்கா பணியாரம் வந்து 20 பீஸ் 100 ரூபா. அக்கா வணக்கம். வணக்கம். கஜீவன் கௌசல்யா. கட்லெட்டோ காளானில் கட்லெட் காளானில் சூப். என்ன விலையா இருக்கா? எட்ட காளான் கட்லெட் வந்து 50 ரூபா சூப் வந்து 60 ரூபா. இப்போ நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கு மார்க்கெட் இருக்கீங்க நானே நீங்களான தனித்தனியாக செய்கிறது கட்லெட்னு சொன்னால் நீங்கள் 50 இருக்கும் அப்படியா? சரி சரி. நீங்கள் எங்கள் முதல் வேலை செய்த அனுபவம் இருக்கா? இல்லை. நான் இந்த வேலைக்கு வந்து இப்போ 5 வருஷம் இந்த அம்மாச்சியில். ஓ சரி ஓகே. விலை என்னக்கா? கட்லெட் 50 ரூபா சூப் 60 ரூபா. சரி சரி ஓகே நன்றி நன்றி. Hey kid, don't ever let them get inside your head. அப்போ அடுத்த இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால இடியப்பம் நினைக்கிறேன். அக்கா வணக்கம் அக்கா. இதை நீங்கள் என்னென்ன வகையான உணவுகள் செய்கிறீங்க? புட்டும் கடலை வடையும். புட்டும் கடலை வடையும் இடியப்பம் கிடையாது அதான் மட்டும் அந்தக்கா. சரி சரி. இடியப்பத்துக்கு என்னென்ன கொடுக்குறீங்களாக்கா? இடியப்பத்துக்கு சம்பல் சாம்பார் சொதி. இடிச்ச சம்பளாக்கா? அங்கால சட்னி இருக்குது இங்கே இடிச்ச சம்பல் இருக்குது. வெளியாக்கா கடலை வடை 30 ரூபா. 30 ரூபா. சரி. மற்றது என்ன புலல் புட்டு மாதிரி புட்டு 120. 120. சரி ரெண்டு தானே இருக்கு? ரெண்டு மரக்கரை புட்டு அது 130. 130. சரி இப்போ பார்த்து செஞ்சால் அக்கா நிற்காக்கா வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? ராகினி. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அதில்? அப்பம் மட்டும். அப்பம் என்னென்ன வகையான அப்பம் இருக்குது? பிளேன் அப்பமும் பாலப்பம். என்ன விலையா இருக்கா? 50 ரூபா. பிளேன் அப்பம் 40. பிளேன் அப்பம் 40 சோடி. ஓ பாலப்பம்? பாலப்பம் 50. 50 ரூபா சோடி. எல்லாமே குறைவாக தான் கிடக்கு விலை. இங்கே எல்லாமே குறைவு. ஆளும் குறைவாக கிடக்கு. குறைந்த விலையில் நிறைந்த உணவு. அதுதான் அம்மாச்சி. அதான் வீடியோ பார்க்குறவா எவ்வளோ நாள் பார்க்குறேன் நீங்கள்? ஆமாம். நன்றி அக்கா. கண்டோன்னே சொல்லிட்டு இந்நாள் தான் வந்து நிற்கிறேன் இன்றைக்கு தான் நடக்க. சரி அக்கா கொடுத்துட்டு வாங்க அக்கா. என்ன கையாளுக்கு அப்படியே வருது கலண்டு இல்லை ரகசியம் சொல்லுவீங்களோ? விளங்கல சின்ன பிள்ளை சுடும் நாங்கள் சொல்லி கொடுத்தா சொல்லி தருவீங்களா எங்களுக்கு? உண்மையாவா? சொல்லுங்க அப்படி செய்யறாங்க. இது வந்து அரிசி மாவிலாம் சொல்லுவோம் நாங்கள் வெள்ளைப்பச்சை அரிசி மாவில் மில்லில் கொடுத்து திரிச்சிட்டு இளநியும் உப்பு சீனி இவ்வளோத்தையும் கலந்து இரவே மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. விடிய அந்த 3ஆம் பால் கப்பிப்பால் இருக்குத்தானே அதில் குழைச்சிட்டு சூப்பர் இப்படி அப்பம் கனவே சுட தெரியாது வீடுகள் எல்லாம் அந்த காஜி ரொட்டி புளி பாதம் பிள்ளைக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒளிவும் மறையும் இல்லை உண்மையாக சொல்லி கிடாக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? இல்லை முன்னுக்கு அப்பா கடை வந்துடுவாங்க. அது விளங்கல என்னதான் கடை வந்தாலும் அம்மாச்சிக்கு அடிக்கலாம். உண்மைதான். தரம் சுவை விலை குறைவு 3 தான் எங்களுக்கு ஆரோக்கியம். செஞ்சால் அக்கா நிற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் ரதீகா. நீங்கள் என்ன அப்பம் தானே? நீங்கள் அப்பம் தான் இருக்கும். அப்பதான் கூட வேற ஓ அது சமாளிக்கலாம் எல்லாரும் செய்ய மாட்டேன்னு தானே. சரி சரி. நீங்கள் 5 வருஷம் வேலை செய்றீங்களா? ஓ எல்லாரும் 5 வருஷம். ஓ இல்லை இடையில வந்தவ கொஞ்சம் இருக்கணும் மற்றபடி. என்ன டைமுக்கு துறக்கிறீங்க? நீங்கள் 7 மணி விடிய 7 மணிக்கு திறப்பீங்க. கூட்டுறது நாங்கள் 7:30க்கு கூட்டுவோம்.
12 மணித்தியானம் விடியில எல்லாமே இருக்குமா எல்லா ஓ ஷிப் மாறுறது இப்போ 6 மணிக்கு கொண்டு வாங்கினால் 1 மணியோட ஒரு ஆள் நிப்பாடு அடுத்த ஆள் வரும். குளிப்பணியாமல் நம்ம இல்லையா? ஓ அது இப்போ செய்யணும் பெருசாக இல்லை. இங்கே ஆட்கள் வாராக்கள் கூட விரும்பி சாப்பிட்றேன்னு சொல்லி கூடுதலாக அப்பந்தான் பெரும்பாலும் எங்களோட பிஸ்னஸ் இருக்கணும் கூட. அடுத்தது தோசை. ஓ தோசையெல்லாம் பொடிகள் இழந்தார் எல்லாருக்கும் விருப்பம். தோசையில் மசாலா மற்றது இந்த ஒனியன் தோசை பிளேன் தோசை நோமல் அப்படி. சரி இப்போ நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்கிறேன். இப்போ நல்லா இருக்கும் அங்கே வாரம். உலகெங்கும் பறந்து வாழும் அன்பு சொந்தங்கள், இலங்கையில் இருக்கும் உங்கள் அன்பு சொந்தங்களுக்கு விரைவாகவும் நேர்த்தியாகவும் ஆன்லைனூடாக உங்கள் சொந்தங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்து பொருட்களையும் மிக விரைவாக அனுப்பிட hi2world.com. உலகெங்கும் இருந்து இலங்கையில் வாழும் உங்கள் அன்பு சொந்தங்களுக்கு hi2world.com. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சில வகையான சாப்பாடும் ஒரு விளாம்பழ ஜூஸும் மற்ற இந்தியாவில் நாவல் டீயும் வேண்டினாங்க. இல்லை நாவல் டீன்னு சொல்லி நாவக்கல் ரயில்னு சொல்லி யோசிக்கிறதில்ல. இது நாவல் பழ கொட்டையில் செய்த டீ மசாலா டீ உண்டு. முதலாக பார்த்தீங்கன்னா காய்கறிகளை போட்டு பிரட்டின புட்டு இருக்குது, ஒரு சம்பளம் தந்திருக்கேன், மற்றது சாம்பார் தந்திருக்கேன், மற்றது கடலை வடையும் இருக்குது, மற்ற இந்தியாவில் அப்பம் இருக்குது, பால் அப்பம் இருக்குது, வெட்டி அப்பம்ன்றா பால் அப்பம் இருக்குது. இந்தியாவில் கட்லெட் இருக்குது, ஒரு கட்லெட் விலை 50 ரூபா. இது பெனங்கா பண்ணியாங்க இதில் இருந்து ஆரம்பிப்பு பண்ணாங்க. இந்த பெனங்கா அப்படியே எனக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்னு சொன்னால் சுடச்சுட சாப்பிட்றத விட அடுத்த சாப்பிடவே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சொன்னால் சுடச்சுட சாப்பிட்டா சரி அந்த காரம் தன்மைன்னு சொல்லி அந்த கயர் தன்மை ஒன்று இருக்கும். 3 6 மகள் ஒன்று காணையில ஏண்டா அப்படி 1 2 என்ன இப்போ நான் வீடியோ காட்டிய நான் குறைவாக கிடக்குன்னு சொல்லி நினைப்பீங்க. அதுக்கு மேலே ஒரு ஆள் வேலையை காட்டி போட்டார். உண்மையாக இருந்ததுக்கு என்ன இப்போ நான் சும்மா இருந்தேன்டா. அப்போ நான் சுடச்சுட இருந்தது, கட்லெட் சுடச்சுட இருந்தது, காளான் கட்லெட்டாம் பாருங்க. நல்லா கடை. இது பார்த்தீங்கன்னா உரைப்பா இல்லை, இந்த காரமாக இருக்கும், மிளகு உண்டு காரமாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு சோடி பாலப்பம் இருக்குது. டேய் வேறு எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையாக சொப்டாக இருக்குது. எப்படி நாங்கள் உருட்டி சாப்பிடுவோம், ஏன்னா உருட்டி போட சாப்பிட தான் ஈஸியாக இருக்கும். இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டு செய்ய மாட்டேன். இந்த அக்கா அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பான். அதே முறையில் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கா அப்படி தான் அப்போ சுட்டு போட்டு கரண்டி ஒன்றும் இல்லை அப்படியே எடுக்கிறா. வேறு ஏன்னு சொன்னால் அவ்வளவு இந்த பதம் சரியாக செய்திருக்கிறா. சீனின்னு சொல்லி சீனி அளவாக இருக்குது, அளவுன்னு சொல்லி அளவை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. என்ன சொன்னால் எல்லாருமே சாப்பிட்றது கரண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி கொஞ்சம் குறைவாக தான் கிடக்கு இனிப்பு. நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் அம்மா உணவகம்னு சொல்லி கிடக்கு. இந்த 1 ரூபா இட்டலி அப்படி எல்லாம் இருக்குது தானே. அதே மாதிரி இங்கே அம்மாச்சின்னு சொல்லி கிடக்கு. இங்கே விலைகள் சரியான குறைவு. ஜாழ்ப்பாணத்தில் என்ன பார்த்தோன்னா ஜாழ்ப்பாணத்தில் 5 விலை குறைவாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன சொன்னால் அவ்வளோ சனம். நீங்கள் மத்திய நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அவ்வளோத்துக்கு ஆக்கிரமிப்பினம். அவ்வளோ பிரபல்யமான ஒரு உணவகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் போட்டு பிரட்டின புட்டு இருக்குது. புட்டுக்கு சம்பல் இருக்குது, சம்பலும் சாம்பார் அந்த மிளகரையும் எடுத்து பிரட்டி பிடிச்சிட்டு அதே நாங்கள் வீட்டை சாப்பிட அப்படி இருக்குமோ அதுமே கிடக்கு. சில இடங்கள்ல இந்த செயற்கை சுவையொட்டிகளை எல்லாம் போட்டு இந்த கடை சாப்பாடு சொல்லி ஒரு வித்தியாசம் தெரியும். இது அப்படி இல்லை, வீட்டை சாப்பிட அப்படி இருக்குமோ அதே மாதிரி கிடக்கும். இங்கே சின்ன பருப்பு வடை இருக்குது. எத்தனை ஆசை விலையெல்லாம் வந்து அக்காக்க சொல்லியிருப்பீங்கன்னா நான் மறந்து போட்டேன் விட.
பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, எல்லா சாப்பாடும் நல்லா இருக்குது. அது இஞ்சால நாவல் பழ விதையில் செய்த டீ இருக்குது. அது நான் டீ குடிக்கிற காரணத்தில் மகள்ராஜ் குடிச்சு உங்களுக்கு சொல்லுவார் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஜூஸ், விளாம்பழ ஜூஸ். அது இப்போ விளாம்பழ சீசனுண்டா, மாம்பழ ஜூஸ் எல்லாம் கிடக்கு. நாங்கள் எடுக்கல. சட்டப்படி இருக்கிறாடே இந்த அளவான கூரோட ஒரு இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி கிடக்கு. அந்த அக்கா செய்ய பார்த்துருப்பீங்க, வேற எதுவுமே போட இல்லை, விளாம்பழமும் தண்ணியும் சீனியும் தான். சரி சரி சாப்பிடு மேடம். குடி. எப்படி இருக்கு? ஒரு கயிறு ஒன்றுமே இல்லை, கயிறு ஒன்றுமே இல்லை. சும்மா இந்த மருந்து மாடி கிடக்கு. ஒரு மூலிகை டீமே தான். அதான் போல நீ டீ குடிக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த பின்ன கையில் வச்சு சாப்பிட்ற வேற, அதான் தவறு. எடுத்து போடுவேன். மற்ற பதில் நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் சாதாரணமாக எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் வெளியில் எங்களை சாப்பிட்டு நாங்கள் எடுத்துக்கணும், முள்ளுக்க எல்லாம் கழிச்சு எடுக்க இல்லாது. நாங்கள் அப்படி கழிச்சு எடுக்கணும்னு சொன்னால் அங்கே அனுமதி வரணும். விவசாய திணைக்களத்தில் இதெல்லாம் இருக்குது இந்த அம்மாச்சி உணவகம். அப்போ நாங்கள் போய் கழிச்ச உடனே அனுமதி தந்து வேணும், அவைகளுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மற்றது இந்த கடையின் லொக்கேஷன் மற்றது வேறு ஒரு இடத்துலையும் இருக்குது. ஜாழ்ப்பாணம் தவால்பட்டி சந்தியால் உள்ளுக்க போய்க்க அதுக்கே ஒரு அம்மாச்சி உணவகம் இருக்குது கேம்பஸுக்கு பின்னுக்கு. மற்றது கைதடியில் இருக்குன்னு சொன்னேன், கைதடியில் மட்டும் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அது அந்த லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அவ்வளோ நேரத்தோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.